வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சிலர் வட மாநிலங்கள்ல வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவதூறு மட்டும் பரப்பிட்டு போகல, ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு. நாம கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டாரு. நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்களும் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வட மாநிலங்களை தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க. 11 ஆண்டுகளா ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. 2019, 2021, 2024 கடந்த 3 தேர்தல்களையும் படுதோலை பரிசா தந்ததும் உங்களுக்கு புரியலையா? தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சப்பட்டதை நீங்க மாத்திக்காதப்ப தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க? மக்கள் எப்போதும் நம்ம அரசு பக்கம் தான் இருக்காங்க. திரும்பவும் நாங்க தான் வருவோம், நல்லாட்சியை தொடருவோம், எதிலும் நம்பர் 1, எல்லா துறையிலும் ஏற்றவன்னு இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம். திராவிட மாடல் 2.0 இன்னும் பெரிய சாதனைகளை படைப்போம்.